அந்த பொட்டை நீ தெரியுமா தெரியாதா? சாட்டர்டே சண்டே மட்டும் தான் சீசன்ல வரணும். இப்பதான் புதுசா ஆரம்பிச்சிருக்கு சோலோ போல. எனக்கெல்லாம் பேச வராது. சைலண்டா நானி மாதிரி இருப்பானு. ஆரம்பிச்சானா அவ்வளவுதான் கதிரிவான தோக்கணும். குழந்தை ப்ரோ அதெல்லாம். பால் குடிக்கிற குழந்தை. ஏ கேம் ஆடுறேன் சைலண்டா இருக்கேன். பேச மாட்டேன் நானே நினைச்சிட்டு இருக்கேன் அவங்கள. ஜி இறங்குனா அவ்வளவுதான் ஜி. ரெஷின் பீஸ் தான். ப்ரோ தெரியாம பேசுறேன் தெரியாம பேசுறேன். எத்தனை வருஷமே தெரியாம பேசிட்டு இருப்பான். நான் சாயோட இதுக்கும் நான் பேசாம இருந்தேன். சரி நம்மளால எதுவும் கான்ட்ரிபியூட் வரக்கூடாது. ப்ரோ நான் சாய் பேசும்போது நான் கேட்டிருப்பேன் ப்ரோ. நீங்க சும்மா நினச்சிட்டீங்களா? சாயெல்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் தம்பி மாதிரி. அவன் பேசும்போது நான் கேட்கலன்னா அந்த அளவுக்கு நான் கண்ட்ரோல்டாக இருந்தேன். இப்பயும் நான் கண்ட்ரோல்டாக தான் இருக்கேன். இருந்தாலும் நம்மளுக்கு பேச வரும் ப்ரோ. நம்மளும் சொல்லி காட்டணும்ல. சும்மா சும்மா எத்தனை வாட்டி தெரியாமல் பேசுவாங்க, எத்தனை வாட்டி தெரியாமல் பேசுவாங்க. அந்த பொட்டை நீ தெரியுமா தெரியாதா? சாட்டர்டே சண்டே மட்டும் தான் சீசனில் வரணும். இப்போதான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கு சோலோ டுவோ. அந்த சோலோ டுவோ வந்து விளையாட்டுருக்கோம். இதுனா எக்ஸ்ட்ராவா அது பிஜிஎம்ஐ எப்போ முடியுமோ சீசனில் வர, அதுதான் உண்மை. இதே அவங்க இருக்கும்போது வைக்க மாட்டாங்களா? இவனெல்லாம் இப்பயே வெளியே அனுப்பிச்சி விட்ருணும் ப்ரோ. பேச விடக்கூடாது. நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கீங்க. இப்போ சாய் எல்லாம் அன்றைக்கி எவ்வளோ ப்ரெஷரில் இருந்தான் அவனுக்கு தான் தெரியும் ப்ரோ. இதை நிறைய பேர் பார்க்குறாங்க ப்ரோ. ஒருத்தர் நம்மளை தப்பாக பேசுனா எப்படி ப்ரோ? சும்மாவே வந்து எனக்கு என்ன என்ன பேச கூட எனக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ. சாய் எல்லாம் பேசவே கூடாது ப்ரோ. அவன்லாம் யார் ப்ரோ சாயை பேச? அதெல்லாம் இப்போ நான் இழுப்பேன். அந்த நாய் யார் சாயெல்லாம் பேச? ஜெயினி ஏதாச்சும் அது மாதிரி டார்கெட் பண்ணி பேசுதா என்ன ப்ரோ? கேம் தான் ப்ரோ. நீங்களும் புரிஞ்சுக்கணும் ப்ரோ. செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டு வந்து இங்கே வந்து விளையாட முடியாது யாராலையும். இப்போ உங்களை ஒருத்தன் திட்டுறான்னா நீங்கள் வந்து இதே மாதிரி உட்காந்து விளையாட்டுருப்பீங்களா? இப்போல்லாம் கேட்குறேன். நீங்கள் வந்து ஓகே என்னை திட்டிக்கோடா ஜாலிடா அப்படின்னு இருப்பீங்களாண்ணே? ப்ரோ அது சாயோட பிரச்சனை ப்ரோ. சாயெல்லாம் நீ செம்ம காண்ட வேணாம் ப்ரோ. என்ன கூட இப்போ செலுக்கங்க கூட சொல்லிக்கிட்டு ப்ரோ எனக்கு காண்டே இல்லை. அவனை பற்றி எப்படி பேசலாம்? எனக்கு எனக்கு என் பற்றி பேசுனது கூட இல்லை ப்ரோ. கமெண்ட்ரின்னு ஒன்று இருக்கு ப்ரோ. ப்ரோ 7 வருஷமா லைவ்ல இருக்கேன் ப்ரோ. யாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் யாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இது வரைக்கும் நான் சின்ன பசங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கேன் ப்ரோ. யாருமே திட்டினது கூட இல்லை. சாய் அப்படி தானே எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் தானே கொடுக்குறான். குமார் விட சின்ன பையன் தான் ப்ரோ சாய். அவன் எவ்வளோ ரெஸ்பெக்ட் ப்ரோ கொடுக்குறான் ப்ரோ. இப்போலாம் நிறைய பேருக்கு வந்து அசிங்கமாக பேசுனதான் ப்ரோ பிடிக்குது. அது ஏனே புரிய மாட்டேங்குது. பப்ளிக் ஃபோரம் ஒருத்தன் திட்டினாதான் உங்களுக்கு பிடிக்குதா? அது எப்படி ப்ரோ? அது இரிட்டேட்டிங்காக இருக்காது ப்ரோ? அதுவும் கண்டவன்லாம் பேசினா எப்படி ப்ரோ? அது இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க நம்ம உரிமை எடுத்து பேசினா ஓகே. இப்போ மதமாக க்ளோஸு அதனால் அவர் ஓகே பேசலாம். யாராவது பேசினா எப்படி ப்ரோ நம்மளால் ஏற்றுக்க முடியும்? அன்றைக்கி சாய்க்கு நடக்கும்போது கேட்டிருக்கணும் ப்ரோ. நான் கான்ட்ரவர்சி நம்ம இது மறுபடியும் மாட்டக்கூடாது. எதுவுமே இத்தனை வருஷமாக ஒழுங்காக இருக்கும் ப்ரோ. எல்லாருக்குமே பேச வரும் ப்ரோ. ஏன் எல்லாரும் பொறுமையாக இருக்காங்க? அவங்க வாழ்க்கை சுச்சுவேஷன் அதை பாட்டு அவங்கவுங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம பிரச்சனையே ஏதோ இருக்குது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையான விட்டு போயிட்டு இருக்காங்க.
ஐயோ ப்ரோ தெரியாமல் எத்தனை வாட்டி ப்ரோ பேசுவாங்க. ஆல்ரெடி சாயிக்கே 4-5 வாட்டி பேசிட்டான் சாய், புரியுதா இல்லையா? இப்போ நாளைக்கு இன்னைக்கும் தெரியாமல் பேசிட்டான், நாளைக்கு மறுபடியும் 5 வாட்டி பேசுவான் மறுபடியும். நாளைக்கு மறுபடியும் இன்னும் 4 டைம் பேசி மறுபடியும் இதே மாதிரி சாரியும் கேட்போம். என்ன ப்ரோ இது கதை? ப்ரோ எனக்கெல்லாம் இது விளையாட கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ. சத்தியமாக எனக்கு வாரி விளையாட இன்ட்ரெஸ்டே இல்லை. உங்களுக்காக ஜாலியாக சரி சும்மா உங்களுக்காக தான் சத்தியமாக சொல்கிறேன், உங்களுக்காக தான் வந்து விளையாடுறேனே. எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை உண்மையே சொல்ல போனேன். நான் என்னைக்கா சோலோ வந்து விளையாடி பார்த்துருக்கீங்களா? நான் சோலோ கிளாசிக் கூட விளையாட மாட்டேன், மிஷின் கொடுத்த கூட விளையாட மாட்டேன் சோலோ. உங்களுக்காக வார் வந்து விளையாட்டு இருந்தேன் நீங்கள் சோலோ கூட. யாரா சொன்னாலும் என்ன ப்ரோ, யாருமே திட்டக்கூடாது ப்ரோ. அவன் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். யாருன்னே தெரியாமல் எப்படி அவன் பேசலாம் ப்ரோ? நீங்கள் என்ன ப்ரோ ஏதாவது ஒரு ரீசன் சொல்கிறீங்க, என்ன திட்டலன்னு சொல்கிறீங்க. என்ன திட்டவே இல்லை ப்ரோ. இப்போ என் ஓஜிபிடிஎஸ் யாரோ ஒருத்தன் திட்டிருக்கான்ல, எங்கள் டீமில் தான் யாரோ ஒருத்தன் சொல்லியிருக்கான்னு தெரியும்ல, அதனால தான் திட்டுறான். என்ன திட்டாமல் இருந்தாலும் பரவாயில்ல, வேற எவனோ ஏன் திட்டணும்? நான் லாஸ்ட் டைமே சரி மதம் சைலண்ட் சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டேன். இது வரைக்கும் மதம் போய் என்ன திட்டினது இல்லை ப்ரோ, ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 வருஷமா லைக் பார்த்துட்டு இருக்கீங்க. மனுஷங்களா பேசினா கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க யாருமே. நீயே போன் பண்ணி பேசிடு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நீங்களுமே லைவ்ல போய் பாத்துக்கோ. நாங்க வந்து சும்மா ஃபன்னுக்கு தான் பேசிட்டு இருந்தோம். இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவெல்லாம் இல்லவே இல்லை. அவன் வந்து பொதுவா சொல்லிட்டான், அவ்வளவு நேரம் கதறினான். ஐயோ நான் கோஸ்ட் ப்ரோல சொல்லவே மாட்டேன், கோஸ்ட் ப்ரோ நான் வாய்ப்பே இல்ல. அப்படிலாம் இல்ல ப்ரோ, டீமே சொல்லக்கூடாது ப்ரோ. அவன் டீமே கெட்டவதுல பேசக்கூடாது. அவன் ஒன்னெல்லாம் சொல்லே என்ன இல்ல ப்ரோ, டீமே சொல்லக்கூடாது ப்ரோ. அதுதான் என்னோட இதுவே. பொதுவா கூட என் டீமே சொல்லக்கூடாது, ஏன்னா நாங்க தானே பேசிருக்கோம். இப்ப நாங்க தானே வேணாம் சொன்னோம், என் டீம் தானே அப்ப வேணாம் சொல்லிச்சு. அப்ப என் டீம் தானே பொதுவா இருக்கு. இப்போ அது எப்படி பொதுவா இல்லாம இருக்கும்? டேய் ஒரு டீம் வந்து சொல்லணும்னா அது பொதுவா இருக்கிறதா சொல்றாங்க, சரியா? உடனே வந்து உங்களெல்லாம் சொல்றாங்கன்னு நீங்க எடுத்துக்காதீங்க. அங்க சொன்னது யாரு ப்ரோ? கோஸ்ட் இது என்ன கோஸ்ட்? நீங்க அவன் ப்ரோ நீங்க இத்தனை வாட்டி சொல்லிருப்பீங்க எல்லாமே நான் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டேன் ப்ரோ. 1000 டைம் நான் எல்லா வாட்டி ஓகே ஓகே சொல்லிட்டேன். மறுபடியும் ஓகே ஓகே சொல்ல வைக்காதீங்க. கோஸ்ட் நீ ஒன்னு புரிஞ்சுக்கோ, நீ லைவ் பாரு. ரெண்டாவது வந்து நான் அவன்கிட்டயே சொல்லிட்டேன், நீ போன் பண்ணி கோஸ்ட் கிட்ட சொல்லிடு, நான் சொல்லலன்னு சொல்லிடுன்னு. அவனுமே அடுத்த ரெசிபி சொல்லிட்டான், நான் கோஸ்ட் சொல்லவே இல்லை, கோஸ்ட் தான் வந்து என் நண்பர் அப்படின்லாம் அவன் சொல்றான். ஒருத்த வந்து என்ன சொல்ல தேவையில்ல ப்ரோ, டீமே சொல்ல தேவையில்ல சொல்றேன் நான் இதுக்கப்புறம். அவ்வளவுதான், நான் சிம்பிளா சொல்றேன். உன் டீம் எல்லாம் யாரும் சொல்லல, ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோ. உன்ன டீம் எல்லாம் யாரும் சொல்லல, ஒன்னையும் சொல்லல. அது பொதுவா இந்த மாதிரி சொன்னா என்னடா கருத்து அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தோம். யாரும் வந்து நீங்க தான் சொன்னீங்க நாங்க தான் சொல்லலாம் கிடையாது. அது இல்லாம அவன் சொல்லிட்டு ஆமா நான் தான் வந்து சொன்னேன், ஆமா ப்ரோ அவங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தா கூட சொல்லலாம். ஐயோ கோஸ்ட் ப்ரோ நான் சொல்லவே இல்லை, நான் சொல்லவே மாட்டேன், நீங்க வேணும்னே சொல்லிட்டீங்க, நான் வேற யாரோ நினைச்சேன்னு தான் சொன்னான். அதனால அது தெரியாம பண்ணதுதான். அது இல்லாம அவன் இல்லைன்னு தான் சொல்றான். அவன் ஒரு வாட்டி கூட நான் கோஸ்ட் ப்ரோ சொன்னேன்னு சொல்லியிருந்தா தான் நீ சொல்லணும். நான் சொல்லலன்னு தான் சொன்னான். இவங்க வந்து சொல்லுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் தான் வந்து ஆக்சுவலா போச்சு சொல்லிட்டியா, ஐயோ போச்சு இப்படியா அப்படியான்னு நான் தான் வந்து அவன் பில்டப் கொடுத்துட்டு இருந்தேன். ப்ரோ என்னோட கிளைமே என்ன பத்தி சொல்றது இல்ல ப்ரோ, என் டீம் பத்தியே சொல்லக்கூடாது. என்னோட கிளைம் அதுதான் ப்ரோ. ஃப்ரீயா விடுங்க ப்ரோ, மேட்ச் போலாம். ஃப்ரீயா இல்ல, நான் உனக்கு தான் எனக்கு ஒண்ணும் இல்ல ப்ரோ, நான் மேட்ச் போலாம் ப்ரோ.